பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் நடக்கிறதான உபவாச ஜபத்திற்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை சரியாக 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் மேலெடுக்கப்படுகிற அந்த உபவாச ஜபத்தில் பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 4 ஆராதனை இருக்கிறது. அதிலையும் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 42வது சங்கீதம் 11வது வசனம், சாம்ஸ் 42 verse 11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் கலங்குறீங்க, ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய முகத்திற்கு வெளிச்சம் அவர் தான், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற அவர் தான். இந்த காலை வேளையில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கலாம். ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம், என்ன ஆகும் ஏது ஆகும், ஒரு கலக்கம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். அந்த காலவில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற வழியில் நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு உண்டு, நம்மளுக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அநேக நாளில் உள்ளத்தில் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, சில முடிவுகளை கொடுத்து, சில ரிப்போர்ட்டை பார்த்து, ஆண்டவரே சில டாக்டர் சொன்னதை கேட்டு, ஆண்டவர் ஆஸ்பீஸில் நடந்த காரியங்களை நினைத்து, ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் அநேக கலக்கங்கள் ஆண்டவரே அந்த மனதில் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த நாளிலே எங்களுடைய முகங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. இந்த நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வழியிலே எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வழியிலே எங்களுக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இந்த நாளிலே தேவனுடைய கரம் ஆண்டவரே பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர் விசேஷமாய் அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் அரிசிக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவா இந்த வீட்டில் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். இந்த நாள் எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வருவதாக. சரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து போகட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. என் தேவன் தாமே இந்த நாளிலே எல்லா வழிகளை உருவாக்கி தருவீராக. அற்புதமாய் காத்துக்கொள்வீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளில் ஆண்டவரே என் தேவன் தாமே ஆண்டவரே அவருடைய தேவையெல்லாம் சந்திக்க விடுமா ஜெபிக்கிறேன். சேட்டலைட் தேவைகளை சந்திங்கப்பா, லைசன்ஸ் தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் வந்து வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.